நக்கீரன் கோபால் இந்த இருக்காரு பாருங்க. இந்த ஆளை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் இப்படி ஊதி ஒரு விஷயத்த பொருத்தி விட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபர் தான் இந்த நக்கீரன் கோபால் அவர்கள். வர வர தளபதி விஜய் அவர்கள் மீதான கடுப்பா இல்ல வாங்கின காசுக்கு விசுவாசமான்னு தெரியல, ரொம்ப அளவுக்கு அதிகமா ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு இது இருக்கு. காமக்கதை எழுதக்கூடிய நக்கீரன் கோபால் அவர்களுக்கு சில விஷயங்களை நாங்க தெரிவித்துக் கொள்ள விரும்புறோம். மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அவரை விஜய் அவர்களை எதிர்த்து நீங்கள் ஏதேனும் பொய் பிரசாரம் செய்ய தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. மக்கள் இந்த மாதிரி இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டை நாங்க அணைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்படி கேவலமான பாருங்க, இப்படி கேவலமான மனிதர், தயவு செய்து விஜய் அவர்கள் மீதான விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த எரிச்சது எதுக்காக அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தின் போது கேரவன்ல ஏதோ நடந்துச்சு அப்படின்னு உங்களை கேட்டாயலா? எங்களுக்கு யாருக்காவது ஏதாச்சும் கதை சொல்லுங்கன்னு உங்களை கேட்டாயலா? வாங்கின காசுக்கு திமுக ஆதரவா வேலை செஞ்சோமா? அதோட நிப்பாட்டிக்கணும். இப்படி வெட்டியா இழிவா பேசுறது தப்பு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எல்லா குழந்தைகளுமே பாத்துக்கிட்டு வராங்க. அதுல இந்த நக்கீரன் சேனல்ல தொடர்ந்தாலே டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்ற பேர்ல நிறைய கதைகள்லாம் வரும். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவர் இப்ப எரிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் மீதான இதை விட மோசமான விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு. அதுக்கு தக்க பதிலடி நான் ஒரு விஜய் ஆதரவாளராக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நக்கீரன் கோபால் அவர்களே, உங்களுக்கு வயசாயிருச்சு, அனுபவம் இருக்கிறது. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யுங்கள். பணத்திற்காக ஆசைப்பட்டு எதுவும் செய்து இப்படி கிழிந்து போக வேண்டாம். நன்றி.